வணக்கம். காவிரி கரையில் அமைந்துள்ள 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மயிலாடுதுறை மயூரநாதர் திருக்கோவில் பற்றி பலருக்கும் தெரியாத அரிய தகவல்களை இன்று நாம் பார்க்க போகிறோம். அன்னை பார்வதி மயில் வடிவம் எடுத்து சிவபெருமானை வழிபட்ட அதிசய தலம் இது. இத்தலத்திற்கு மயிலாடுதுறை என்ற பெயர் வர காரணம் என்ன? இந்த கோவிலின் சிறப்புகள் என்ன? இங்கு வழிபட்டால் கிடைக்கும் அருளும் பலன்களும் என்ன? இவை அனைத்தையும் இந்த வீடியோவில் சுருக்கமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ளலாம். வீடியோவை முழுமையாக பார்த்து அந்த மயூரநாதரின் அருளை பெறுங்கள். இத்தலம் தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் 39வது தலமாகும். இத்தல இறைவன் சுயம்பு மூர்த்தியாக இங்கு அருள் பாலிக்கிறார். இக்கோவில் சோழர்களால் கட்டப்பட்டது. சிவபெருமானின் தேவார பாடல் பெற்ற 274 சிவன் கோயில்களில் இது 102வது தேவார தலமாகும். இங்குள்ள மூலவர் மயூரநாதர் என்றும், வள்ளலார் என்றும், அம்மன் அபயாம்பிகை என்றும், அன்சொல் நாயகி என்றும் அழைக்கப்படுவர். தலவிருட்சம் மாமரம் மற்றும் வன்னி. தீர்த்தம் இடபம், பிரம்ம, அகத்திய தீர்த்தம் மற்றும் காவிரி. முன்பொரு சமயத்தில் தக்ஷன் நடத்திய யாகத்துக்கு சிவபெருமான் அழைக்கப்படவில்லை. தன்னை அழைக்காததால் பார்வதி யாகத்துக்கு செல்லக்கூடாது என்று சிவபெருமான் கூறினார். அதை ஏற்க மறுத்த பார்வதி யாகத்துக்கு சென்றாள். வீரபத்ர வடிவம் எடுத்து யாகத்தை அழித்தார் சிவபெருமான். அப்போது மயில் ஒன்று அம்பாளின் காலில் சரண் புக அதற்கு அடைக்கலம் கொடுத்து காத்தாள். தன் சொல்லை மதியாது யாகத்துக்கு சென்ற பார்வதி மயில் வடிவம் பெறுமாறு தண்டித்தார் சிவபெருமான். மயிலாக மாறிய அம்பாள் இத்தலத்துக்கு வந்து சிவபெருமானை வேண்டி தவம் இருந்தாள். அம்பாளை பிரிய மனமில்லாத சிவபெருமானும் மயில் வடிவத்திலேயே இங்கு வந்து அம்பாளுக்கு கௌரி தாண்டவ தரிசனம் கொடுத்தார். அம்பாள் சுயரூபம் பெறவும் அருள் புரிந்தார். மயிலாக வந்து பார்வதிக்கு அருள் செய்ததால் மாயூரநாதர் என்ற பெயர் பெற்றார் சிவபெருமான். ஒரு சமயம் நாதசர்மா அனவித்யாம்பிகை என்ற தம்பதி ஐப்பசி மாத நிறைவு துலா ஸ்நானத்துக்காக இத்தலத்துக்கு வந்தனர். ஆனால் அவர்கள் வருவதற்குள் 30ஆம் நாள் ஸ்நானம் நிறைவடைந்து விட்டது. இதனால் மனம் கலக்கமுற்ற தம்பதி ஈசனிடம் இது குறித்து கூற, ஈசனும் மறுநாள் அதிகாலை சூரிய உதயத்துக்குள் நீராடினாலே இந்த 30 நாட்களில் நீராடிய புண்ணியத்தை பெறலாம் என்று கூறினார். அதன்படி மறுநாள் இருவரும் காவிரியில் நீராடி பாவம் நீங்க பெற்றனர். இன்றும் கார்த்திகை முதல் நாள் அன்று காவிரியில் மூழ்கும் வழக்கம் உள்ளது. வழக்கமான நேரத்தை நாதசர்மா அனவித்யாம்பிகைக்காக முடக்கி வைத்ததால் இதை முடவன் முழுக்கு என்று கூறுவர். இத்தலத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இவர்கள் இருவரும் சிவபெருமானுடன் ஐக்கியமானார்கள். இருவரும் ஐக்கியமான லிங்கங்கள் தனித்தனியே இத்தலத்தில் உள்ளன. நாதசர்மா லிங்கம் மேற்கு பார்த்தபடி அமைந்துள்ளது. அம்பாள் சந்நிதிக்கு வலப்புறத்தில் அனவித்யாம்பிகை லிங்கம் உள்ளது. இந்த லிங்கத்துக்கு சிவப்பு நிற புடவை அணிவிக்கின்றனர். ஆணும் பெண்ணும் சமம் என்பதை இந்த வடிவம் உணர்த்துவதாக கூறுகிறார்கள். இக்கோயிலில் ஆதி மாயூரநாதருக்கு தனி சந்நிதி உள்ளது. சிவபெருமான் லிங்க வடிவில் இருக்க அம்பாள் மயில் வடிவில் அவரை வழிபட்ட கோலத்தில் உள்ளாள். சிவபெருமானின் கௌரி தாண்டவத்தை மயூர தாண்டவம் என்று கூறுவர். இந்த நடராஜன் பெருமான் தனி சந்நிதியில் கௌரி தாண்டவ கோலத்தில் அருள் பாலிக்கிறார். இவருக்குத்தான் மாலை வேளைகளில் முதல் பூஜை நடைபெறும். இவருக்கு எதிர் சந்நிதியில் மயிலம்மன் அருள் பாலிக்கிறார். சுவாமி சந்நிதிக்கு பின்புறம் முருகன் சந்நிதி உள்ளது. பொதுவாக கந்தசஷ்டி விழாவின் போது அம்பாளிடம்தான் முருகப்பெருமான் வேல் வாங்குவார். ஆனால் இத்தலத்தில் முருகப்பெருமான் சிவபெருமானிடமிருந்து வேல் வாங்குவார். மயிலம்மன் சந்நிதியில் சிவபெருமான் அம்பாள் இருவரும் மயில் வடிவத்தில் உள்ளனர். ஐப்பசி விழாவில் சிவபெருமானின் நடனத்தை இங்கு காணலாம். தன்னை நாடி வந்த மயிலை காத்தவள் என்பதால் அம்பாளுக்கு அபயாம்பிகை என்ற பெயர் வந்தது. இவளது வலது கையில் கிளி இருக்கும். வீர சக்தியாக தனி சந்நிதியில் வீற்றிருக்கும் ஆடிப்பூர அம்பாள் ஆடிப்பூரத்தன்றும் ஆடி வெள்ளிக்கிழமைகளிலும் காவிரி கரையில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாள். இங்கு மூலவருக்கு மேல் உள்ள விமானம் திரிதலம் எனப்படும். இத்தல விநாயகர் அகத்திய விநாயகர் எனப்படுகிறார். அகத்தியர் வழிபட்ட விநாயகர் சந்தன மரத்தால் உருவானவர் என்பதால் அகத்திய சந்தன விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார். இங்குள்ள கோபுரம் 9 நிலைகளை கொண்டது. நவகிரக சந்நிதியில் உள்ள சனி பகவான் தலையில்
அக்னியுடன் ஜுவாலை சனியாக அருள்பாலிக்கிறார். இவருக்கு அருகே தனியே சனி பகவான் காகத்தின் மீது அமர்ந்து சிவலிங்க பூஜை செய்தபடி உள்ளார். துர்க்கை அம்மனின் காலுக்கடியில் மகிஷனும் அருகில் இருபுறமும் அசுரர்களும் உள்ளனர். ஐப்பசி மாதத்தில் 30 நாட்களும் கார்த்திகை மாதம் முதல் நாளிலும் காவிரியில் நீராடி ஈசனை வழிபடுவதால் நம் அனைத்து பாவங்களும் நீங்கி புண்ணியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இந்த நாட்களில் தினமும் சுவாமி தீர்த்தக்கரைக்கு எழுந்தருளுவார். கங்கையே இங்கு நீராடி தனது பாவங்களை போக்கிக் கொண்டதாக கூறுவர். இத்தலத்தில் நந்தியின் கர்வத்தை சிவபெருமான் போக்கியதாக கூறுவர். நந்தி காவிரியின் நடுவில் இருப்பதால் இத்தீர்த்தத்துக்கு இடப தீர்த்தம் என்று பெயர். செய்த தவறுக்கு மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுபவர்கள் இங்கு காவிரியில் நீராடி சிவபெருமானை வழிபட்டு மன அமைதி பெறுவர். இத்தலம் மயிலாடுதுறை நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ளது. இந்த மயிலாடுதுறை மயூரநாதர் திருக்கோயிலின் சிறப்புகளை பற்றி அறிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் செய்து உங்கள் குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் பகிருங்கள். இதுபோன்ற அரிய ஆலய வரலாறுகள் மற்றும் ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானையும் அழுத்த மறக்காதீர்கள். இறைவர் மயூரநாதரும் அபயாம்பிகை அம்மனும் அனைவருக்கும் நல்ல ஆரோக்கியம், மன நிம்மதி மற்றும் சகல நன்மைகளும் கிடைக்க அருள் புரிவார்களாக. ஓம் நம சிவாய.